Okay, we can automate the data workflows. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காம்பனன்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா. அந்த காம்பனன்ட்ஸோட கான்செப்டை நீங்கள் கிளியராக புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த நம்ம சர்வீஸ் கிரியேட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கிளாரிட்டியாக புரியும். அந்த காம்பனன்ட்ஸ் எதுக்காக கிரியேட் பண்ணுறோம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு 4 or 5 காம்பனன்ட்ஸ் தான் இருக்குது. அந்த காம்பனன்ட் பேசிஸில் மட்டும்தான் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் பைப்லைனை. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரூட் காம்பனன்ட் என்ன அப்படின்னா பைப்லைன் சொல்லுவாங்க. பைப்லைன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. பைப்லைனுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ ரூட் எலமெண்ட். இவங்கள ஒன் பைப்லைனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் ஆட் த குரூப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். நான் உங்களுக்கு இப்போ ப்ராக்டிக்கலாக காமிக்கும் போது கிளாரிட்டியாக புரியும். இப்போ ஜஸ்ட் தியரிட்டிக்கலாக வந்து பைப்லைன்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. அப்போ தான் நாங்கள் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு கிளாரிட்டியாக புரிய வரும். இது குரூப் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு பைப்லைனுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது எனக்கு வந்து ஒரு டேட்டாஸ் வந்து வி கேன் கன்சியூம் த டேட்டா ஃப்ரம் சம் சோர்ஸ். கரெக்ட்டுங்களா. அதிலிருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜிங் டேபிளில் லோட் பண்ணுவீங்க. ஸ்டேஜிங்கில் லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டேஜிங்லேருந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபைனலாக ஒரு இன்னொரு அக்ரிகேட் டேபிள்ஸ்லையோ எங்கேயோ லோட் பண்ணுவீங்க. கரெக்ட்டுங்களா. லோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ரிப்போர்ட் பண்ணுவீங்க. இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பைப்லைன் சொல்லலாம். உங்களை அது மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி ஏலேருந்து ஆரம்பித்து ஜெட் முடிக்க முடியுது அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டிஸ் கம்ப்ளீட்டாக பைப்லைன் சொல்லலாம். அந்த டேர்ம் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களை நீங்கள் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஆக்டிவிட்டிஸை கிரியேட் பண்ணிவிட்டு தட் இஸ் கால்ட் as த பைப்லைன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏடிஎஃப்பில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி. ஓகேங்களா. ஆக்டிவிட்டிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் எனக்கு ஒரு டேட்டாஸ் டேட்டா செட்டை ஜாயின் பண்ணும் அப்படின்னா ஒரு ஜாயின் ஆக்டிவிட்டி. அதே மாதிரி எனக்கு டேட்டா செட்டை வந்து ஒரு புல் பண்ணோம் அப்படின்னா சோர்ஸ் இது மாதிரி டேட்டா சோர்ஸ் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா. எனக்கு ஃபில்டர் பண்ணால் ஃபில்டர் ஆக்டிவிட்டி தட் இஸ் கால்ட் as ஆக்டிவிட்டி இன் ஏடிஎஃப். ஸோ ஏடிஎஃபோட டெர்மினாலஜியில் வந்து ஒரு பீஸ் ஆஃப் த டாஸ்க்கை பண்ணக்கூடிய ஒரு இதுதான் ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கிள் டாஸ்க் இன் பைப்லைன். ஸோ இந்த பைப்லைனுக்குள்ளே தான் அந்த ஆக்டிவிட்டி வரும். கரெக்ட்டுங்களா. அந்த பைப்லைனுக்குள்ளே குரூப் ஆஃப் ஆக்டிவிட்டி ஆட் பண்ணால் தட் இஸ் கால்ட் as a பைப்லைன். அந்த ஆக்டிவிட்டிங்கிறது ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சுக்கலாம். இது மாதிரி வந்து இஸ் கைண்ட் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டெக்னாலஜி வந்து டேட்டா செட். ஸோ டேட்டா செட் எதுக்கு அப்படின்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் தட் மெட்டா டேட்டா. இட் டஸ் கண்டைன் த மெட்டா டேட்டா. டு பாயிண்ட் த டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு பைப்லைன் இதுவுமே பைப்லைனுக்குள்ளே தான் வரும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆக்டிவிட்டி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி டேட்டா செட் வேணும். கரெக்டாக ஆக்டிவிட்டி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டேட்டா செட் தேவைப்படுது. அந்த டேட்டா செட் வந்து வி கேன் கெட் த டேட்டா ஃப்ரம் டேட்டா சோர்ஸ். கரெக்டாக டேட்டா சோர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு ஜென் 1 ஒரு ஜென் 2 லொக்கேஷன் இல்லைன்னா பிளாப் லொக்கேஷன் இங்கிருந்து இதெல்லாம் டேட்டா சோர்ஸ்னு சொல்லுவாங்க. கரெக்டாக இந்த டேட்டா சோர்ஸ்ல இருந்து ஓகேங்களா. ஏடிஎஃப் வந்து டைரெக்டாக வந்து ஒரு டேட்டா செட்டு கிரியேட் பண்ணும். டேட்டா செட்டுங்கிறது ஒரு லாஜிக்கல் பிளேஸ் மாதிரி. இது வந்து ஒரு ஃபிசிக்கல் லொக்கேஷன். ஃபிசிக்கல் லொக்கேஷனில் வந்து டைரெக்டாக ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த கனெக்ஷன் மூலமாக ஒரு லாஜிக்கல் ஏரியா கிரியேட் பண்ணக்கூடிய பிளேஸ் தான் வந்து டேட்டா செட்டு ஏடிஎஃப்பில். நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன் அது புரியும் உங்களுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் காம்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் சர்வீசஸ். ஸோ லிங்க் சர்வீசஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் மாதிரி தான். எப்படி நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கு என்ன டீட்டெயில்ஸ் தேவைப்படுது. யூசர் நேம் பாஸ்வேர்டு அதோட சர்வர் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது. கரெக்டாக அதோட தட் இஸ் கால்ட் as அ கனெக்ஷன் ஸ்ட்ரிங். கரெக்டாக. ஸோ அதேமாரி தான் வந்து எனக்கு ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணணும். ப்ளஸ் வந்து எனக்கு ஒரு டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணணும். இல்லை ஒரு ஏபிஐ கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு லிங்க் சர்வீஸ் கிரியேட் பண்ணணும். ஏடிஎஃப் மூலமாக ஏடிஎஃப்ல இருந்து நீ ஒரு எக்ஸ்டர்னல் வேர்ல்டு கனெக்ட் பண்ணும்போது சர்வீசஸ் கிரியேட் பண்ணணும். அந்த லிங்க் சர்வீஸ் மூலமாக தான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் as a கனெக்ஷன் ஸ்ட்ரிங். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் எனக்கு வந்து லிங்க் சர்வீஸ் வந்து ஒரு ஜென் 1 ஜென் 2 நான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஜென் 2 கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு லிங்க் சர்வீஸ் வேணும் ஒரு டேட்டா செட் வேணும். கரெக்டாக.
ஸோ இந்த லிங்க் சர்வீஸ் எதுக்கு அப்படின்னா இதை கனெக்ஷன் பண்ணுறதுக்கு. டேட்டா செட்டுங்கிறது இஸ் நத்திங் பட் ஐ வாண்டட் டு கிரியேட் சம் லாஜிக்கல் நேம் ஸ்பேஸ். ஓகேங்களா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து எனக்கு அஹ், அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்லேருந்து எனக்கு லாஜிக்கலாக இங்கே எடுத்துகிட்டு வந்தால் தானே ப்ராசஸ் பண்ண முடியும் ஏடிஎஃப்ல. அதுக்கு தான் டேட்டா செட் கிரியேட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிகர்னு ஒரு காம்பனண்ட் இருக்குது. ஸோ ட்ரிகருங்கிறது என்னன்னா இந்த இந்த பைப்லைனுங்கிற காம்பனண்ட்டுக்குள்ளே தான் அடங்குறது இது எல்லாமே. பைப்லைனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி, டேட்டா செட், லிங்க் சர்வீசஸ், வெரி சிம்பிள். இது மூணுமே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பைப்லைனுக்குள்ளே இன்வால்வ் ஆயிரும். ஃபைனலாக இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரிகர்னு ஒரு காம்பனண்ட் இருக்குது, இந்த பைப்லைனை ட்ரிகர் பண்ணுறது. ஓகேங்களா? பைப்லைன் மீது ஒரு ஜாப்னு வச்சுக்கோங்க, அந்த ஜாப்பை ட்ரிகர் பண்ணுறது ட்ரிகர்னு ஒரு காம்பனண்ட். ஸோ ட்ரிகர் இஸ் த ரூட் ஆஃப் த பைப்லைன். ஓகேங்களா? இட் கேன் ஹெல்ப், இட் ஹெல்ப்ஸ் டு ஸ்டார்ட் த பைப்லைன். ஓகே, இந்த 5 காம்பனன்ட்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து டெவலப்பர் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இன்னும் ஒன் மோர் காம்பனன்ட் இருக்குது, அது வந்து என்னென்னா கம்ப்யூட்டிங். கரெக்டாக இது எல்லாமே வந்து டெவலப் பண்ணி முடிச்சிட்டோம், அது ரன் பண்ணுறது கம்ப்யூட்டிங் வேணும். கரெக்டாக? ஸோ அந்த கம்ப்யூட்டிங் காம்பனண்ட்டுக்கு பேர் தான் இன்டகிரேஷன் ரன் டைம் சொல்லுவானுங்க. திஸ் இஸ் அ கம்ப்யூட்டிங் காம்பனண்ட். இதில் வந்து ஒரு 3 டைப் இருக்குது. என்ன டைப் இருக்குன்னா ஆட்டோ ரிசால்விங், இன்டகிரேஷன் ரன் டைம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் கோஸ்டட்னு ஒரு இருக்கு. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கோஸ்டட், செல்ஃப் கோஸ்டட் வித் இது இந்த ஒரு எஸ்எஸ்ஐஎஸ் பேக்கேஜ் இருக்குல்ல, அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. மோஸ்ட்லி வந்து நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணுறது ஆட்டோ ரிசால்விங் இன்டகிரேஷன் அண்ட் டைம். செல்ஃப் கோஸ்டடுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா when we connect with ஆன் premise database, எனக்கு வந்து க்ளவுடில் இருக்கிற சர்வீசஸ் நீங்கள் ஆக்சஸ் பண்ணாமல் ஒரு எனக்கு ஆன் premise டேட்டாபேஸை வந்து நான் கனெக்ட் பண்ணணும். அப்படி ஒரு ப்ரைவேட் ஒரு ஆரக்கிள் டேட்டாபேஸோ ப்ளஸ் வந்து ஒரு வெளியே இருக்கிற ஒரு அக்கௌண்ட்டோட ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கேஸில் செல்ஃப் கோஸ்டட் கம்ப்யூட்டிங் பண்ணணும். அப்போ வந்து ஆட்டோ ரிசால்விங் இன்டகிரேஷனால கம்ப்யூட் பண்ண முடியாது. அந்த டைப் வந்து ஒன்லி வித்தின் க்ளவுடுக்குள்ளே மட்டும்தான் இருக்கிற சர்வீஸ்க்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். செல்ஃப் கோஸ்டட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆன் ப்ரமைஸ் வெளியே இருந்து வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு செல்ஃப் கோஸ்டட் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு கோஸ்ட் கிரியேட் பண்ணணும். அந்த கோஸ்ட் மூலமாக தான் ஏடிஎஃப் வந்து இட் கேன் கம்யூனிகேட் வித் பட் கரஸ்பாண்டிங் சர்வீசஸ். ஸோ அதான் செல்ஃப் கோஸ்ட்னு சொல்கிறாங்க. இது எதுக்குன்னா செல்ஃப் கோஸ்ட் வித் எஸ்எஸ்ஐஎஸ் பேக்கேஜ் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலன்னா நார்மலாக சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஐஎஸ் இருக்குது பார்த்தீங்களா, மைக்ரோசாஃப்டோட ஓல்டு இடிஎல் டூலு. அவனுங்கெல்லாம் என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா அவங்க வந்து இட் இஸ் ஈஸி டு மைக்ரேட் இன்டு ஏடிஎம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோடெலாம் எதுவும் மைக்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, எதுவும் தேவையில்லை. டைரெக்டாக இந்த இது வந்து பார்த்தீங்க அவங்களுக்கு வந்து பண்ணக்கூடிய இந்த கம்ப்யூட்டிங் தான் செல்ஃப் கோஸ்டட் எஸ்எஸ்ஐ பேக்கேஜ். அவங்களோட இடிஎல் டூவில் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு இந்த எனக்கு ஏடிஎஃப்ல ரன் பண்ணோம் அப்படின்னா ஏடிஎஃப்ல ஆக்டிவிட்டி இருக்குது, எஸ்எஸ்ஐஎஸ் ரன் பண்ணுறதுக்கு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. டைரெக்டாக அந்த செல்ஃப் கோஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அவங்களோட பேக் அண்ட் ஸ்டோரேஜ் பேக் அண்ட் ப்ராசஸிங் வந்து செல்ஃப் கோஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஏடிஎஃப்ல வந்து ஜஸ்ட் ரன் பண்ணிக்கலாம் அந்த ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி. அவங்களுக்கு வந்து லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் மெத்தட் மாதிரி தான். அவங்களுக்கு வந்து ஹெவி ஃபுல்லாக வந்து மேனுவலாக கோடை வந்து அவங்களோட இடிஎல் டூல் இருந்து இங்கே மேனுவலாக இங்கே டிசைட் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக அந்த பேக்கேஜை கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேக்கேஜ் வந்து அங்கே ரன் ஆயிரும் உங்களோட. ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்து எப்படின்னா ப்ராசஸ் ஆகும் அப்படின்னா ஏடிஎஃப் வந்து இட் கேன் கனெக்ட் வித் செல்ஃப் கோஸ்டட். உங்களை அங்கிருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வரும். ஆன் பிரமிஸில் இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃப் கோஸ்டடுங்கிறது ஆன் பிரமிஸ் எஸ்கியூஎல், ஆன் பிரமிஸ் டேட்டா பேஸோ ஒரு ஆன் பிரமிஸ் ஒரு அக்கௌண்ட்டோ அங்கே இருக்கிற டேட்டா ஃபஸ்ட்டு புல் பண்ணி எடுத்துகிட்டு வரும். எடுத்துகிட்டு வந்துட்டு ஏடிஎஃப்ல வச்சு தான் ப்ராசஸ் பண்ணும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் எஸ்எஸ்ஐ பேக்கேஜும் அதே தான். இது என்ன பண்ணும் அப்படின்னா கம்ப்யூட்டிங் வந்து அங்கேருந்து ப்ராசஸ் பண்ணி புல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே தான் ப்ராசஸ் பண்ணும். அந்த கனெக்டிவிட்டி கொடுக்கறதுக்கு தான் இந்த செல்ஃப் கோஸ்ட் எடுது. நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். இதுதான் காம்பனன்ட்ஸு. இந்த காம்பனண்ட் கிளியராக தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி. நீங்கள் வந்து அந்த ஏடிஎஃப் வந்து ஆல்மோஸ்ட் பைப்லைன் வந்து நமக்கு டெவலப் பண்ணிடலாம்.
ஸோ இந்த டெர்மினாலஜி தான் வந்து நம்ம அங்கே கிளியராக தெரியணும். அங்கே நேமாக ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இது புரிஞ்சுது அப்படின்னா அங்கே உங்களோட பைப்லைன் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னு தெரிய வரும் ஈஸியாக. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒன் டைப் நான் சொல்றேன். நம்ம மெயினா நம்ம வந்து நம்ம டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூல டச் பண்ண போறது இந்த ஆக்டிவிட்டீஸ் தான். கரெக்ட்டா? இதெல்லாம் வந்து ஒன் டைம் மூவ்மெண்ட் தான். இந்த ஆக்டிவிட்டீஸ்ல என்னென்ன டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா மூவ்மெண்ட்ன்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. ஓகே. டேட்டா மூவ்மெண்ட்ங்கிறது ஒண்ணும் கிடையாது. ஒரு காப்பி ஆக்டிவிட்டின்னு சொல்லுவானுங்க. காப்பி ஆக்டிவிட்டி. எனக்கு ஒரு டேட்டா ஒரு பிளேஸ்ல இருந்து எனக்கு வந்து ஒரு அஜூர் சீக்வெண்ட்ல இருந்து ஒரு லோட் இன்டூ ஒரு S3 பக்கெட். ஓகேங்களா? இது வந்து இது மாரி எனக்கு ஒரு S3 பக்கெட்டோ, பிளஸ் வந்து ஒரு GCPயோ, இல்ல எனக்கு ஒரு Gen2லயோ லோட் பண்ணணும் அப்டின்னா, இந்த காப்பி ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. எனக்கு ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் பண்ணணும். இது வந்து தட் இஸ் கால்ட் த டேட்டா மூவ்மெண்ட் ஆக்டிவிட்டி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக்டிவிட்டி. இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. உங்களோட அதாவது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த இது அ ஜாயின்ட்ஸு, ஃபில்டர்ஸ் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாமே வந்து மேப்பிங் டேட்டா ஃப்ளோ ஆக்டிவிட்டின்னு சொல்லுவானுங்க. மேப்பிங், இந்த ஜாயின், ஃபில்டர் பண்ணுவீங்கல்ல. ஸோ இதெல்லாம் ட்ராக் அண்ட் ட்ராப் தான். அங்க நார்மலா எனக்கு வந்து ஒரு சோர்ஸ்லேருந்து டேட்டா புல் பண்ணீங்கன்னா, அந்த டேட்டா ஸ்கீம் வந்து ப்ராப்பரா மேப் பண்ணிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருக்கும். தட்ஸ் மேப்பிங் டேட்டா ஃப்ளோ ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா? இன்னொரு கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி இருக்குது. ராங்க்லிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு இருக்கு. லேட்டஸ்ட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பவர் கொரி பேஸ்டு ஆக்டிவிட்டின்னு சொல்லுவானுங்க. நீங்க பவர் பிஐ ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பவர் கொரி அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டா வந்திருக்கு. ஓகேங்களா? அதாவது ஈஸியா வந்து டேட்டாவ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அந்த டூல வச்சு. பவர் கொரி ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அட் த டாப் ஆஃப் த டேட்டாக்கு மேல நீங்க ஈஸியா வந்து விஷுவல் ரெப்ரசன்டேஷனா இருக்கும். ஜஸ்ட் நீங்க அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அதே கோட் எழுதிக்கும். ஸோ அது மாரி ஒரு ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்கானுங்க. அதான் பவர் கொரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ். கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எனக்கு வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறது, பிளஸ் ஐட்ரேட் பண்றது இதெல்லாமே. இது எல்லாமே கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ் தான். இப் ஆக்டிவிட்டீஸ் பிளஸ் வந்து அ ஜூட்ஸு அது மாரி ஐட்ரேட், ஃபார் லூப். ஸோ இதெல்லாம் நார்மல் ப்ரோகிராமிங் தெரிஞ்சது தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஃபைனலா ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவானுங்க. நான் இந்த ஏன் டெர்ம்லாம் சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து இன்டர்வியூல சொல்லும்போது இது மாரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவானுங்க. நீங்க டைரக்ட்டா இது மாரி சொன்னீங்கன்னா, தே டோன்ட் ஹேவ் கான்ஃபிடன்ஸ் ஆர் யூ ரியலி வொர்க்கிங் இன் ரியல் டைம் அப்படின்னு. இந்த டெர்மினாலஜி நீங்க யூஸ் பண்ணணும். என்னென்ன டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா, இந்த மாரி ஆக்டிவிட்டீஸ் இருக்கு அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா தான் தே வில் கன்சிடர் தட். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸ்ங்கிறது வந்து ஒண்ணும் கிடையாது. எனக்கு வந்து ஒரு ஒரு ரெஸ்ட் ஏபிஐ கால் பண்றது, உங்கள HTTP ட்ரிகர் பண்றது, ஒரு அஜூர் ஃபங்ஷன் இன்வோக் பண்றது, இது மாரிலாம். உங்கள ஒரு ஸ்டோர்டு ப்ராக். எனக்கு ஒரு SQL சர்வர் இருக்கு. கரெக்ட்டா? அந்த SQL சர்வர்லேருந்து இந்த ADFலேருந்து ஒரு ஸ்டோர்டு ப்ராக் கால் பண்றது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டி தான். அது மாரி டேட்டா பிரிக்ஸ கால் பண்றது, ஒரு அஜூர் சினாப்ஸ கால் பண்றது. ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. இந்த 4 டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ தான் நம்ம பார்க்க போறோம். அந்த இதில வந்து ரொம்ப மேஜரா இருக்க போறது இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக்டிவிட்டி தான். மத்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி, எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸ், காப்பி ஆக்டிவிட்டீஸ். இது வந்து எல்லாம் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டு தான். ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து ப்ளே பண்ணக்கூடிய ஏரியாஸ் வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் தான். ஓகேங்களா? இது இது போறதுக்கு முன்னாடி நான் 2 ம 2 விஷயம் இருக்கு. இதில வந்து டேட்டா ஃபேக்டரியில 2 வெர்ஷன் இருக்கு. டேட்டா ஃபேக்டரி 1.0, டேட்டா ஃபேக்டரி 2.0 இருக்கு. ஓகே. இந்த டேட்டா ஃபேக்டரி 1.0 வந்து என்ன அப்படின்னா, பியூர்லி வந்து ஒரு ஸ்பார்க் கோர் தான். அதாவது இந்த நார்மல் ட்ரெடிஷனல் ப்ராசஸ் இருக்குல்ல 1.6 ஸ்பார்க் 1.6.
ஸோ அதை வச்சு தான் ஏர்லியாக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அப்கிரேட் பண்ணிட்டாங்களே லேட்டஸ்ட்டாக வந்து ஸ்பார்க் டூ டேட்டா ஃபேக்ட்ரி 2.0வில் தான் வந்து புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, டேட்டா ப்ளோ. இது வந்து பார்க் 1.6 இல்லை, சாரி, இது வந்து மேப் ரெடியூஸ் பேஸில் ரன் ஆகும். பேக் அண்ட் என்ஜின் வந்து மேப் ரெடியூஸ் பேஸில் ஆல்ரெடி படித்ததே தான். இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஃபேக்ட்ரி 2.0 வந்து டேட்டா ப்ளோன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. நான் இந்த டேட்டா ஃபேக்ட்ரியில் வந்து 1.0 வந்து அந்த அளவுக்கு என்ரிச்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது. ரொம்ப கம்மியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த பிகினிங்கில் வந்தது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 2.0 வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ளோன்னு ஒரு காம்பனன்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ஸ்பார்க் பேக் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் இன் மெமரி ப்ராசஸிங். ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ஃப்ளோ சில கிளைண்ட்ல வந்து வெறும் டேட்டா ஃபேக்ட்ரி 1.0 வச்சு பண்ணிடுறாங்க. சில கிளைண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ளோ எனக்கு வந்து எக்ஸ்டர்னலாக வந்து எனக்கு டேட்டா பிரிக்ஸோ எனக்கு எதுவுமே இல்லை, அந்த காம்பனன்ட் இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 2.0 டேட்டா ஃப்ளோலேயே பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, டேட்டா ஃப்ளோலேயே ஒரு பைத்தானுக்கு கால் பண்ணி ரன் பண்ணுறது எல்லா வேலையும் இதிலே பண்ணிடலாம். ஆனால் கண்டிப்பாக யார் வந்து 1.0 யூஸ் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக இங்கே வந்து தே ஹவ் சம் டிஃபரன்ஸ் வித் எக்ஸ்டர்னல் ETL டூல். ஒரு டேட்டா பிரிக்ஸோ ஒரு அஜூர் ஸ்னாப்ஸோ ஒரு ஃபேப்ரிக்ஸோ யூஸ் பண்ணுற வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா, ஏன்னா 1.0 வந்து அந்த அளவுக்கு என்ரிச் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இருக்காது. ஓகே, நான் இப்படி தான் கான்செப்ட். இதில் ஏதோ டவுட் இருக்கா? நம்ம டைரெக்டாக நம்ம சர்வீஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஃபைன். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சர்வீஸ் தெரியலனா இங்கே டைப் பண்ணுங்கள், டேட்டா ஃபேக்ட்ரி. இல்லை அப்படின்னா இந்த நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இங்கே போனீங்கன்னா எல்லா ரிசோர்ஸ் எல்லா சர்வீசஸ் வரும். நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், ஆல் சர்வீசஸ்ன்னு கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து என் நம்பர் ஆஃப் சர்வீசஸ் இருக்குது. நம்மளோட சர்வீசஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு அனாலிட்டிக்ஸ் வரும் இருக்குங்களா? ஓகே, டேட்டா ஃபேக்ட்ரின்னு இருக்கா, டேட்டா பிரிக்ஸ் இதெல்லாமே வந்து அனாலிட்டிக்ஸ் சர்வீசஸ். நீங்கள் வந்து நான் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த கிரியேட் பண்ணுங்க விஜெட்ஸ் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் கிரியேட்னு கொடுங்க. Merci. ஓகே, நம்ம அஜூர் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம், ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் தான் வச்சுருக்கோம். உங்களை ஆல்ரெடி ரிசோர்ஸ் குரூப் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இந்த ரிசோர்ஸ் குரூப் எதுக்காக அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன ரிசோர்ஸ் குரூப் தான் டாப் காம்பனன்ட். ஓகேங்களா, ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே நம்பர் ஆஃப் சர்வீசஸ் போடுவோம். ஓகே, லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம் கரெக்டாக. அதாவது மேலே வந்து டெனன்ட் வரும், டெனன்ட் கீழே சப்ஸ்கிரிப்ஷன், சப்ஸ்கிரிப்ஷன் கீழே வந்து ரிசோர்ஸ் குரூப்பு, ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் சர்வீசஸ். இப்போ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீக்கில் ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணணும், பிக் டேட்டா 35 அப்படின்னு அவங்க பேட்ச் நம்பர் ப்ளஸ் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் போட்டிருக்கோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது எனக்கு ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டு ஒரு ப்ளஸ் ஒரு ETL டூலோட சர்வீஸ் அதோட டீட்டெயில்ஸு ப்ளஸ் ஒரு ரிப்போர்ட்டிங் டூலு என்டையராக வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப்பில் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்குவாங்க ஒரு ப்ராஜெக்ட்ஸில். அந்த ரிசோர்ஸ் குரூப்பில் இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு செக்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காமனாக ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள எல்லாமே ஒரு 10 டீமோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அந்த ரிசோர்ஸ் குரூப்பில் மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்னொரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ETL டூல்ஸ்லாம் அதில் மெயின்டைன் பண்ணுவானுங்க. அது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு காஸ்ட் பேட்டருக்கு ஈஸியாக இருக்கும், பில் பே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்தந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே இவளுக்கு பில் வந்து பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு தனித்தனியாக வந்து ஸ்பெசிஃபிக்காக பே பண்ணோம் அப்படின்னா தெரியாதுல்ல. மேபி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கிளைண்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதே மாதிரி ரிசோர்ஸ் குரூப்பாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, இந்த ரிசோர்ஸ் குரூப்லேருந்து இவ்வளோ அமௌண்ட் போயிருக்கு அப்படிங்கிறது காஸ்ட் ஃபேக்டருக்கு ரொம்ப கிளியராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு தான் இந்த ரிசோர்ஸ் குரூப் கான்செப்ட். நீங்கள் AWSலாம் பார்த்துருந்தீங்கன்னா அது மாதிரி கிடையாது, ஒரு ஆர்கனைஸ்டு கிடையாது, கரெக்டுங்களா? அவங்க வந்து தனித்தனியாக கிரியேட் பண்ணிக்குவாங்க, என்னென்ன சர்வீஸ் வேணுமோ அது இண்டிவிஜுவலாக கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே ஒரு இன்டர் ரிலேட்டடாக ஒரு வித்தின் ஒரு ரூட் ஒரு குரூப்புக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்காது.
நீங்கள் ஒரு S3 கிரியேட் பண்ணீங்கன்னா S3, லேம்டா கிரியேட் பண்ணீங்கன்னா ஒரு லேம்டா, ஓகேங்களா? ஐஏஎம் கிரியேட் பண்ணி ஐஏஎம், எல்லாம் அங்கங்கே தனித்தனியாக இருக்கும், பேக் எண்டில் இன்டர்லிங்க் ஆகிருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து எப்படின்னா ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே நீங்கள் மேலே போனீங்கன்னா அதுக்குள்ளே என்னென்ன ரிசோர்ஸ் இருக்குன்னு நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ஆனால் அங்கே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு யூ ஆர் ஏபிள் டு நேவிகேட் இட். ஓகே, நான் வந்து சர்வீஸ் கிரியேட் பண்ணுறேன். ஈஸ்ட், வி ஹவ் த டிஃப்ரெண்ட் ரீஜன். ஓகே, ரீஜன், வாட் இஸ் அ ரீஜன், வாட் இஸ் அ ஜோன் அப்படின்னு ஆல்ரெடி எல்லாம் தெரியும், கரெக்டுங்களா? ஸோ ரீஜனுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கும். அதாவது எனக்கு வந்து சிம்பிளாக சொல்ல போனால் எனக்கு வந்து அம், இது யூஎஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் யூஎஸ் இருக்கு, ஈஸ்ட் யூஎஸ் டூ இருக்கு. இந்த ஈஸ்ட் யூஎஸ்க்குள்ள டிஃப்ரெண்ட் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மெயினாக டேட்டா இந்த இடத்துல போடும்போது பேக்கெண்டில் வந்து ஹை அவைலபிலிட்டி பர்பஸ்க்காக இன்னும் ரெண்டு மூணு ஜோன்ஸ் மெயின்டைன் பண்ணுவானுங்க, அக்கார்டிங் டு த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தகுந்த மாதிரி. அப்படி பண்ணாத நாளைக்கு எதுவும் டிசாஸ்டர் ஆனாலும் அந்த லொக்கேஷனுக்குள்ள ஒரு டிசாஸ்டர் ஆனாலுமே நம்ம வந்து கிராஸ் ரிப்ளிகேஷன் கூட இன்னொரு ரீஜனுக்குள்ளே வச்சு கூட கிராஸ் ரிப்ளிகேட் பண்ணிக்க முடியும் டேட்டாவை. அது ஜென்ரலாக அப்படி பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்து டேட்டா வந்து ஒரு ரீஜனுக்குள்ளே போடுறோம் அப்படின்னா அந்த ரீஜனுக்குள்ளே தான் மோஸ்ட்லி இருக்கும். கிராஸ் டெனன்ட் ஜியோ ரிப்ளிகேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுவானுங்க, ஜென்ரலாக அந்த பர்டிகுலர் சர்வரில் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, வெர்சன் ஒன் வெர்சன் டூ இருக்குது, இது வெர்சன் டூ. ஓகே, வெர்சன் டூ தான் சொன்னேன் இல்லை, அந்த டேட்டா ஃப்ளோ இது. நெக்ஸ்ட் கிட் வந்து கான்ஃபிகர் பண்ணணுமா, கிட் வந்து டைப் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. கிட் தேவையில்லை, வேணாலும் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கிட் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கோடை வந்து ஈஸியாக பப்ளிஷ் பண்ணிக்கலாம் அந்த டூல்லையே. நெட்வொர்க்கிங், நெட்வொர்க்கிங்கில் வந்து ப்ரைவேட் எண்ட் பாயிண்டா பப்ளிக் எண்ட் பாயிண்டா அப்படிங்கிறது. ஓகேங்களா? பப்ளிக் எண்ட் பாயிண்ட், கீப் இட் த பப்ளிக் எண்ட் பாயிண்ட். ஏன்னா ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் அப்படின்னா உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது செக்யூராக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட்டுக்கு தனியாக நம்ம வந்து ஒரு விபிசி கிரியேட் பண்ணணும், விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் கிரியேட் பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்பெஷல் ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். ஸோ ரியல் டைமே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எண்ட் பாயிண்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டேட்டா ஃபேக்ட்ரி என்கிரிப்ஷன் பண்ணுமா, அது தேவையில்லை. டேக்ஸ் வேணும்னா டேக்ஸ் செட் பண்ணிக்கலாம். இந்த டேட்டா ஃபேக்ட்ரி நேமுக்கு இந்த டேக்ஸ் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். எனக்கு டேக் நேம் வேணும்னா செட் பண்ணிக்கலாம். அதாவது எனக்கு சர்வீஸ் நேம் வந்து இப்போ ரியல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டேட்டா ஃபேக்ட்ரியோட சர்வீஸ் நேம் ரொம்ப லென்த்தியாக இருக்கும். அவங்க செட் பண்ணிக்கிற நேம் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குது, ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த டேக் நேம் செட் பண்ணிடுவாங்க, ஷார்ட்கட் நேம் மாரி. டேக் பண்ணிட்டானுங்க அப்படின்னா டேக் நேம் வச்சு ஈஸியாக இந்தந்த ரிசோர்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணுறது இந்த டேக் நேம். ஓகேவா? மெயின்டெனன்ஸ் ஈஸி டு மெயின்டெனன்ஸ். ஓகே, நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, கிரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது இது வந்து கிரேட் ஆகும்போது ஜென்ரலாக அஜூரில் எந்த சர்வீசஸுமே வந்து இங்கே அஜூர் ரிசோர்ஸ் மேனேஜர்ஸ்னு ஒன்று கிரேட் ஆகும். இந்த டெப்ளாய்மெண்ட் ஆகும் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டெப்ளாய்மெண்ட் வந்து அஜூர் ரிசோர்ஸ் மேனேஜர் ஒரு பேக் எண்டில் ஒரு காம்பனன்ட் ட்ரிகர் ஆகும். அந்த ட்ரிகர் அந்த காம்பனன்ட் மூலமாக தான் இது டெப்ளாய் பண்ணும். டெப்ளாய்மெண்ட் சக்சீடுன்னு வந்துருச்சு. சக்சீட் வந்ததுக்கப்புறம் நம்ம வீ கேன் கோ டு த ரிசோர்ஸ் தட். இதை நீங்கள் வந்து இந்த இந்த இதில் பின் டு டேஷ்போர்ட்னா நீங்கள் இந்த சர்வீஸை நீங்கள் வந்து முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சேட் ரிசோர்ஸில் வேணுமா அப்படிங்கிறது இந்த டேஷ்போர்ட் நேம் மாதிரி கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேஷ்போர்டில் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சர்வீஸ் அங்கே ஆட் ஆயிரும். ப்ரைவேட்டாக வேணுமா பப்ளிக்காக வேணுமா அப்படின்னு. ஸோ நீங்கள் டேஷ்போர்ட் நேம் வேணும் கிரியேட் பண்ணிக்கலாம். மை டேஷ்போர்டு இது ஆட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு வரும். இந்த இந்த இதில் போனீங்கன்னா இந்த இந்த சர்வீசஸ் பார்க்க முடியும். அதுக்கு தான் இந்த பின் டு டேஷ்போர்ட் ஸ்பெஷலு. ஓகே, நான் கோ டு சர்வீசஸ் போகிறேன்.
ஓகே. ஸோ இப்போ வந்து என்னன்னா, நமக்கு பிக் டேட்டா 335 நான் ஆல்ரெடி சொன்ன ரிசோர்ஸ் குரூப். அதுக்குள்ள நான் வந்து ஆல்ரெடி ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் வந்து அதுக்குள்ள வந்து ஏடிஎஃப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் சென்ட்ரல் யூஎஸ்ல இருக்கு. இது வந்து ஏடிஎஃப் வந்து ஈஸ்ட் யூஎஸ்ல கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த ரீஜன்ல. இப்போ நான் டேட்டா ஃபேக்டரி ஓப்பன் பண்ணுறேன். டேட்டா ஃபேக்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஸ்டூடியோ கொடுங்க. ஓகே. நம்ம கிரியேட் பண்ண டேட்டா ஃபேக்டரி நேம் வந்துருச்சுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில மினிமல் ஆக்டிவிட்டி பண்ணலாம் அந்த பேஜில். இது வந்து ஹோம் பேஜ்னு சொல்கிறாங்களே. ஸோ இதுலேயே வந்து நீங்கள் டேட்டா வந்து காப்பி பண்ண முடியும். இன்ஜெஸ்ட் பண்ணி, ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். பட் யூசுவலாக வந்து டெவலப்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த அப்ரோச் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டட். எனக்கு வந்து ஒரு பல்கா டேட்டாஸ் வந்து வருது. அப்படிங்கும்போது நம்ம யூஐ மூலமா நம்ம பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா டூல் மூலமா பண்றது. இது நம்ம பார்ப்போம். என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நானு என்ன பண்ணேன்னா, நம்ம காம்போனன்ட் பார்த்தோம்ல, அந்த காம்போனன்ட்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகேங்களா? ஆத்தர். ஸோ பைப்லைன்னு ஒரு காம்போனன்ட் பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? அந்த பைப்லைன் தான் இது. பைப்லைனுங்கிறது ஒரு பைப்லைன் கிரியேட் பண்ணணும். பைப்லைன் கம்பல்சரி. வித்தின் பைப்லைனுக்குள்ள தான் வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ETL ஃப்ளோஸ், ஒரு மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸ் வந்து டிபெண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டா செட்டு. ஸோ டேட்டா செட்டுன்னு ஒரு காம்போனன்ட் பார்த்தோம். டேட்டா செட்டுங்கிறது லாஜிக்கல் நேம் ஸ்பேஸ். எனக்கு வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் வேணும். கரெக்ட்டுங்களா? அதாவது எனக்கு டேட்டா வந்து அண்டர்லைங் இருக்கு. பேக்எண்ட்ல ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் டிபைன் பண்ணுறதுக்கு டேட்டா செட்ஸ் வேணும். ஒரு லாஜிக்கலா. நெக்ஸ்ட் வந்து டேட்டா ஃப்ளோஸ். டேட்டா ஃப்ளோஸ் வந்து டேட்டா ஃபேக்டரி 2.0ல வந்தது. லேட்டஸ்ட் இதில் வந்து நிறைய இது ஃபீச்சர்ஸ் இருக்கு. பவர் கோரின்னு ஒன்று இருக்கு. நான் சொன்ன பவர் கோரிங்கிறது இட் இஸ் ரேங்க்லிங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் ஆத்தர் விண்டோ. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மானிட்டர். நீங்கள் அந்த டெவலப்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மானிட்டர் செக்ஷன் இது. இது நம்ம பார்ப்போம் ரன் பண்ணும்போது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ். மேனேஜுங்கிறது பேக் அண்ட் கான்ஃபிகரேஷன் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறது. இது வந்து என்ன அப்படின்னா லிங்க் சர்வீஸ்னு ஒரு காம்பனன்ட் சொன்னேன். கரெக்ட்டுங்களா? அந்த லிங்க் சர்வீஸுங்கிறது ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கு. ஸோ அது இங்கே மெயின்டைன் ஆகுது அந்த காம்பனன்ட்டு. ஸோ இன்டகிரேஷன் ரன் டைம்னு ஒரு காம்பனன்ட் சொன்னேன். அது வந்து கம்ப்யூட்டிங். ஸோ அதோட கம்ப்யூட்டிங் பவர்ஸ் இங்கே விசிபிள் ஆகும். நான் சொன்ன டிஃபால்ட்டாக ஆட்டோ ரிசால்விங் இன்டகிரேஷன் ரன் டைம். அது டிஃபால்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இதுமாரி வந்து செல்ஃப் கோஸ்டட்னா செல்ஃப் கோஸ்டட் நீங்கள் கிரியேட் பண்ணிடணும். SSIS செல்ஃப் கோஸ்டட். ஓகே. இது வந்து விட்டுருங்க. இது வந்து பர்வியூ. மைக்ரோசாஃப்ட் பர்வியூ எதுக்கு அப்படின்னா, எனக்கு இது ஒரு கேட்டலாக் டூல் இது. உங்கள அது பின்னாடி பார்ப்போம். இது வந்து எனக்கு வந்து ஒரு டேட்டா லீனியேஜ் ப்ளஸ் அதோட மெட்டா டேட்டா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூலு மைக்ரோசாஃப்ட் பர்வியூ. வேணும்னா இது இந்த டேட்டா ஃபேக்டரியோட டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்வியூ லீனியேஜும் பார்க்க முடியுங்க. இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் சர்வீசஸ். நீங்கள் இது கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா செட் எல்லாமே அதில் வந்து நீங்கள் லோட் பண்ணீங்கன்னா அதோட லீனியேஜ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு மெட்டா டேட்டா இன்ஃபர்மேஷன் அது என்னென்ன டேட்டா டைப் அப்படிங்கிறது பார்த்துக்கிறதுக்கு உண்டான ஒரு டூல்ஸ் அது மைக்ரோசாஃப்ட் பர்வியூ. உங்களா இது மாதிரி ஏடிஎஃப் ஃபேப்ரிக் நீங்கள் ஃபேப்ரிக்கோட நீங்கள் எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஏடிஎஃப் நீங்கள் ஏடிஎஃப் கிரியேட் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக்கில். ஸோ கிட் கான்ஃபிகரேஷன். கிட் கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நீங்கள் எழுதுகிற கோட்ஸ் எல்லாமே வந்து பேக் அண்ட் ஒரு ஜேசானா ஜென்ரேட் ஆகிட்டு அங்கே போய் அப்லோட் ஆகும். ஏஆர்எம் டெம்ப்ளேட்னு சொல்லுவானுங்க. அது பின்னாடி பார்ப்போம் டெப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டியில். இது மாதிரி டூ விதமான ரெபாசிட்டரி இருக்குது. அஜூ டெவாப்ஸ் ஜிட் ப்ளஸ் கிட்டப் ரெண்டு இருக்குது. எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள வந்து கிரெடென்ஷியல் கிரியேட் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணுற சேஞ்சஸ் எல்லாம் அங்கே மெர்ஜ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து ஏஆர்எம் டெம்ப்ளேட். அஜூர் ரிசோர்ஸ் மேனேஜர் டெம்ப்ளேட்னு சொல்லுவானுங்க. இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து சர்வரோட டெப்ளாய் பண்ணும்போது எனக்கு வந்து இங்கே இருக்கிற ஏடிஎஃப் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து டெவோட ஏடிஎஃப் அப்படின்னா ப்ரொடக்ஷனுக்கு ஒரு தனியாக இன்னொரு ஏடிஎஃப் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு இங்கிருந்து அங்கே மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஏஆர்எம் டெம்ப்ளேட்டில் தான் வந்து ஃபைனல் வெர்ஷன் கோடு இருக்கும். அந்த ஏஆர்எம் டெம்ப்ளேட் மூலமாக தான் வந்து தே கேன் மைக்ரேட் ஃப்ரம் திஸ் ஏடிஎஃப் டு தட் ஏடிஎஃப். ஐ மீன் ஃப்ரம் டெவ் சர்வர் டு ப்ரொடக்ஷன் சர்வர். தட் இஸ் ஏஆர்எம் டெம்ப்ளேட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு காம்பனன்ட் ட்ரிகர்ஸ்னு ஒரு காம்பனன்ட் பார்த்தோம். தட் இஸ் அ ரூட் காம்பனன்ட் ஆஃப் பைப்லைன். பைப்லைன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ட்ரிகர் கிரியேட் பண்ணுவோம்.
அந்த ட்ரிகரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரிகர் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் பேஸில் ட்ரிகர் பண்ணலாம், ஈவென்ட் பேஸில் ட்ரிகர் பண்ணலாம். இந்த டைப்ஸ் ஆஃப் டம்ப்ளிங் விண்டோஸ், ஈவென்ட் பேஸில் பண்ணுறது, இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எல்லாமே இருக்குது. தென் பேராமீட்டர் செக்ஷன். இந்த பேராமீட்டர்னா உங்களுக்கு குளோபலாக பேராமீட்டர் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். கான்ஃபிகரேஷன், என்விரான்மெண்ட் வேரியபிள்னு சொல்லுவானுங்களே, அது மாதிரி இது ஆட் பண்ணக்கூடிய பிளேசஸ் தான் இந்த குளோபல் பேராமீட்டர்ஸ். அது மாதிரி டேட்டா ஃப்ளோ லைப்ரரிஸ். இல்லை எனக்கு ஒரு லைப்ரரிஸ் வேணும், ஒரு புதுசாக ஒரு டேட்டா ஃப்ளோ லைப்ரரிஸ் வேணும், எக்ஸ்டர்னல் லைப்ரரி வேணும் அப்படின்னாலும் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கிரெடென்ஷியல் இருக்குது. கிரெடென்ஷியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஏடிஎஃப் ஜாப்பும் கிரியேட் பண்ணும்போது ஒரு இன்டர்னல் கிரெடென்ஷியல் கிரியேட் ஆகும். நீங்கள் அதை நான் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரோ அப்பியர் ஆகும். நான் காமிக்கிறேன். இந்த கிரெடென்ஷியல் மூலமாக தான் கம்யூனிகேட் ஆகும். எனக்கு வந்து இங்கே இருக்கிற ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ஸ் நான் கனெக்ட் பண்ணணும். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணணும். இங்கே இருக்கிற இன்னொரு சர்வீசஸோட டாக் பண்ணணும் அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் ஃபுல்லாக அந்த கிரெடென்ஷியல் மூலமாக தான் நடக்கும், செக்யூராக. ஸோ இவ்வளோ தான் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, அப்பாச்சி ஏர்ஃப்ளோ. இதே வந்து எக்ஸ்டர்னல் டூல் தான். மானிட்டர் செக்ஷன் இருக்குது. இந்த மானிட்டர் இஸ் நாட் சஃபிஷியன்ட் அப்படிங்கும்போது வி கேன் கோ அட் வித் திஸ் ஏர்ஃப்ளோவோட இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஏர்ஃப்ளோவோட இன்டகிரேட் பண்ணிவிட்டு ஏர்ஃப்ளோ மூலமாக நீங்கள் ஏடிஎஃப் ட்ரிகர் பண்ண முடியும். ஓகே. இது வந்து ஜஸ்ட் லேர்னிங்ஸ். இப் யூ வாண்ட் டு லேர்ன் ஓவர் தேர் யூ கேன் லேர்ன் திஸ் லேர்ன் இட் இயர் தட். ஓகே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் லெட்ஸி நம்ம ஃபஸ்ட் இது நம்ம இதிலிருந்து நம்ம எப்படி ஒரு டேட்டாவை காப்பி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இன்ஜஸ்ட்னு கொடுக்குறேன். பில்ட்-இன் காப்பி டாஸ்க், மெட்டா டேட்டா ட்ரிவன் காப்பி டாஸ்க். மெட்டா டேட்டா காப்பி பண்ணுமா, டேட்டா காப்பி பண்ணுமான்னு ஓகேங்களா? ரன் இன் ஒன்ஸ் ஷெட்யூல் டம்ப்ளிங் விண்டோ ரன் இன் ஒன்ஸ் வைக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களோட சோர்ஸ் டைப். இவ்வளோ சோர்ஸ் கனெக்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. 200 கனெக்டருக்கு மேலே இருக்கு. ஓகேங்களா? எந்த கனெக்டர் வேணும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அஜூர் பிளாப் ஸ்டோரேஜ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தோம். அஜூர் பிளாப் கிரியேட் பண்ணிக்கிறேன். உங்களை நான் ஆல்ரெடி சொன்னேன், எனக்கு இங்கிருந்து நான் அந்த கனெக்ஷன் பண்ணுறதுக்கு லிங்க் சர்வீசஸ் வேணும். லிங்க் சர்வீசஸ் இல்லை அப்படின்னா என்னால் கனெக்ட் பண்ண முடியாது, கரெக்டாக? ஸோ அதுக்கு ஒரு நியூ கனெக்ஷன் கிரியேட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ கரியர் கனெக்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ஸ் வச்சுங்க. நேம் என்ன வேணும் கொடுத்துக்கலாம். ரியல் டைமில் சில நேமிங் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. அத்தன்டிகேஷன் டைப் இவ்வளோ இருக்குது. நான் ஆல்ரெடி 3 அத்தன்டிகேஷன் டைப் நான் சொல்லியிருந்தேன் ரியல் டைம் கிட்ட. யூசர் அசைன் மேனேஜர் என்டிட்டி, எஸ்ஐ, இது மாதிரி எஸ்எஸ், இது சிஸ்டம் அசைன் மேனேஜர் என்டிட்டி, சர்வீஸ் பிரின்சிபால். இதுதான் வந்து ட்ரெண்ட் ரீசெண்டாக லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது. உங்களை இது வந்து அக்கௌண்ட் கீ வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் கீ மூலமாக கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் செக்யூரிட்டி எக்ஸ்போஸ் ஆகிறதுனால லேட்டஸ்ட் மெக்கானிசம் இதை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம சாஸ் யூஆர்ஐ, அனானமஸ் இது மூலமாக கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம அக்கௌண்ட் ஐ கீ யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அஜூர் சப்ஸ்கிரிப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் டிஃபால்ட்டாக பிளாக் லேக் 35 கிரியேட் பண்ணியிருந்தோம், வந்துருச்சு. ஸோ லிங்க் சர்வீசஸ் தான் இது வந்து லிங்க் இப்போ கிரியேட் பண்ணுறது லிங்க் சர்வீசஸ். இப்போ நம்ம கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணுவோம் ஒர்க் ஆகுதான்னு. கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இது வந்து நம்ம கனெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு. ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபைல் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஓகே. நம்ம இப்போதைக்கு ஜஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கோசரம் அதை சேம் டேட்டாவை போட்டுக்கணும்.
எம்ப்ளாய் டாட் ஓகே. இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் டேட்டாஸை போடணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நாவிகேட் ஆகணும். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணணும். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்குள்ளே போங்க. போயிட்டு டேட்டா ஸ்டோரேஜ். சாம்பிள்னு ஒரு கண்டெய்னர். அந்த கண்டெய்னருக்குள்ள அந்த ஃபைலை நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே. சாம்பிள்னு ஒரு கண்டெய்னர். இதில் நம்ம வந்து இந்த ஃபைலை அப்லோட் பண்ணுங்கள். எம்ப்ளாயின்னு ஒரு ஃபைல். எம்ப்ளாயி ஃபைல் ஆட் ஆயிடுச்சு. நம்ம அங்கே போகலாம். ஓகேங்களா? சாம்பிள் இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா? ஆட்டோமேட்டிக்காக அந்த எம்ப்ளாயி வந்து இங்கே வந்துடும். எம்ப்ளாயி செலக்ட் பண்ணிங்க. ஸோ ஃபைல் செலக்ட் பண்ணியாச்சு. பைனரியாக காப்பி பண்ணணுமா, இல்லை எப்படி உள்ள ரெக்கரசிவாக காப்பி பண்ணணுமா அப்படிங்கிற அந்த டைப்ஸ் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸை நீங்கள் இப்போ லெட் இட் பி த ரெக்கரஸ் சொல்லி கன்கரண்ட் கனெக்ஷன் பண்ணுமா தேவையில்லை. நம்ம கன்கரண்ட் கனெக்ஷன் தேவை கிடையாது. ஓகேங்களா? மல்டிபிள் யூசர் கான்செப்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. கமா டெலிமிட்டடான்னு கேட்குது. அந்த அந்த செப்பரேட்டட். ஓகேங்களா? அந்த ஃபைல் டைப் செப்பரேட் நம்ம கமா டெலிமிட்டட் கொடுத்துருவோம். ப்ரிவியூ டேட்டா கொடுப்போம். ஓகேங்களா? எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், சேலரி வந்துருச்சுங்களா? ஸோ ரோ டெலிமிட்டர் என்ன உங்களுக்கு நியூ லைன்ஸ் டிஃபால்ட் நியூ லைனு லைன் பீடு என்ன கொடுத்துருந்தீங்க. ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் வந்து கம்ப்ரஷன் டைப் நீங்கள் வந்து இந்த ஃபைலை கம்ப்ரஸ் பண்ணி லோட் பண்ணணுமா, கம்ப்ரஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது கேட்குது. நம்ம நோ கம்ப்ரஸ் லெட் இட் பி த டிஃபால்ட். டெஸ்டினேஷன் டைப் எங்கே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நான் அதே பிளாக் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். என்னோட டார்கெட் ஏரியாஸ். ஓகேங்களா? ஒரு டைம் நீங்கள் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை நீங்கள் எவ்வளோ டைம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் கனெக்ஷன் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு டைம் தான் அந்த லிங்க் சர்வீஸ் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபோல்டர் பார்த்து எங்கே கிரியேட் பண்ண போகிறீங்க. நான் டெஸ்ட்டில் வந்து லோட் பண்ணுறேன். டெஸ்ட் கண்டெய்னரில் லோட் பண்ணுறேன். டெஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டேன். என்னோட ஃபைல் நேம் வேணும் அப்படின்னா ஃபைல் நேம் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட் ஃபைல் நேமில் லோட் ஆயிரும். எம்ப்ளாயின்னு வச்சுங்க. எம்ப்ளாயி காப்பி பிஹேவியர் வந்து பார்த்தீங்கன்னா லெட் இட் பி த மெர்ஜ் ஃபைல்ஸ்னு எவ்வளோ பிளாக் டேட்டா எவ்வளோ சைஸ் டேட்டாஸ் காப்பி பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். பிளாக் சைஸ் பிளாக் பை பிளாக்காக பிரியும்ல, அந்த பிளாக் சைஸை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இங்கே டெலிமிட்டட் கமா டெலிமிட்டட் அது சேம் அதே தான். ஹெட்டர் இருக்குது. ஆட் ஹெட்டர். கம்ப்ரஷன் டைப் வேணுமா அப்படிங்கிறத கம்ப்ரஷன் டைப் செலக்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ரோஸ் பெர் ஃபைல் அதெல்லாம் டீஃபால்ட்டாக விட்டுருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாஸ்க் நேம் நீ கிரியேட் பண்ணிக்கலாம். பைப்லைன் பிஎல் காப்பி எம்ப்ளாயி ஃபைல். ஓகே. இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் ரிவ்யூஸ் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா விஜெட்ஸ் மாரி காப்பி பண்ணுறது. ஓகேங்களா? இதே ஆல்டர்னேட்டிவ் வந்து இன்னொரு வகையில் காப்பி பண்ணுவோம். அதுதான் ரியல் டைமில் யூஸ் பண்ணுவாங்க. இது ஜஸ்ட் நான் வந்து இதுமாரி ஒரு பல்க் டேட்டா வருது. எனக்கு வந்து ஒரு ஒன் டைம் ஆக்டிவிட்டி இருக்குது. ஒன் டைம் ஆக்டிவிட்டி எனக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு ஆர்க்கிள் இருந்து ஒரு 100 அது மாதிரி ஒரு ஒன் பெட்டா டேட்டா இதுமாரி ஒரு டெராபைட் டேட்டா காப்பி பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ரோச் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ரியல் டைமில் எனக்கு ரெகுலர் அப்ரோச் ரெகுலர் பைப்லைன் ஃப்ளோ அதுக்கெலாம் வந்து இது மாதிரி ஃபாலோ பண்ண மாட்டோம். இது ஜஸ்ட் ஒன் டைம் ஆக்டிவிட்டிக்கு இது மாதிரி ஃப்ளோ ஃபாலோ பண்ணுவோம்.
ஓகே, நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு. நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தனா பேக்கெண்டில் ஜாப் ட்ரிகர் ஆகும். உங்களை நம்ம ஆல்ரெடி பேக்கெண்டில் வந்து கம்ப்யூட்டிங் டைம் வந்து ஆட்டோ ரிசால்விங் இருக்குது, அது மூலமாக தான் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ வேலிடேட் பண்ணிடுது, ஃபஸ்ட்டு டெப்ளாய்மெண்ட் ஸ்டெப்ஸ் வேலிடேட் பண்ணுது. ஓகே, டேட்டா செட் கிரியேட் ஆயிடுச்சு, பைப்லைன் கிரியேட் ஆயிடுச்சு, பைப்லைன் ரன் ஆகுது இப்போ. சரி. ஸோ ஓகேங்களா, ஃபினிஷ் கொடுத்துருவோம். ஃபினிஷ் கொடுத்தா மானிட்டர் கொடுக்கும். மானிட்டரில் போய் பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ண இது இங்கே ரன் ஆயிடுச்சா, இங்கே வந்துருச்சு. உங்களுக்கு சக்சீடும் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதுதான் உங்களோட பேக்கெண்டோட ஃப்ளோ. காப்பி ஆக்டிவ் டேட்டா ஆக்டிவிட்டி இருக்குல்ல, இது வந்து பேக்கெண்டில் ஒரு கிரியேட் ஆயிடுச்சு. இந்த கிரியேட் ஆனதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம அங்கே பையில் போய் செக் பண்ணுவோம் காப்பி ஆயிடுச்சா இல்லையான்னு. ஓகேங்களா, ஒரு டெஸ்ட் ஃபைல். உங்களை எம்ப்ளாயின்னு ஒரு ஃபைல் காப்பி ஆயிடுச்சு கரெக்டாக. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, என்க்ளோசிங் டிஃபால்ட் வந்து என்க்ளோசிங் டபுள் கோட்டுக்காண்டி டிஃபால்ட் வந்துருச்சு. அதை நம்ம இக்னோர் பண்ணி ஒன்று பண்ணாமல் விட்டோம் ப்ராப்பர்ட்டிஸில். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டேட்டாஸ் வந்து காப்பி ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி தான் டேட்டா மூவ்மெண்ட் பண்ணுவோம் ஜென்ரலாக. ஓகே, இப்போ நம்ம இதே வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அஜூர் எஸ்கியூஎல் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா, எஸ்கியூஎல் கிரியேட் பண்ணிவிட்டு எஸ்கியூஎல் மூலமாக எப்படி காப்பி பண்ணுறது, இதே சேம் ஆக்டிவிட்டி நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு வகையில் பண்ணலாம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் இதில் போயிட்டு ஆத்தரில் போயிட்டு பைப்லைன். நான் ஆல்ரெடி நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிங்க் சர்வீஸ் கிரியேட் பண்ணணும் கரெக்டாக. ஆல்ரெடி லிங்க் சர்வீஸ் கிரியேட் பண்ணோன்னா, நம்ம ஆல்ரெடி லிங்க் சர்வீஸ் கிரியேட் பண்ணோன்னா இங்கே வந்து வந்துருச்சு. ஸ்டோரேஜ் பிளாக் 35 ஒரு லிங்க் சர்வீஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த கனெக்ஷன்ஸ் தான் வந்து இங்கே வந்திருக்கு. நம்ம அதே நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் லிங்க் சர்வீஸ் கிரியேட் பண்ணணும், ஆல்ரெடி பண்ணியாச்சு. நம்ம இந்த டூல் மூலமாக பண்ணங்காட்டி பேக்கெண்டில் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அதே நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி ரெண்டாவது காமெண்ட் நான் என்ன சொன்னேன், டேட்டா செட் கிரியேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. உங்களோட டேட்டா செட் நம்ம பேக் அந்த டூல் மூலமாக பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆயிடுச்சு இந்த டேட்டா செட்டு. ஸோ அதுமாதிரி நான் இன்னொரு டேட்டா செட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் பண்ணுறேன். இந்த டேட்டா செட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா பேக்எண்டில் இவ்வளோ கனெக்டர்ஸ் இருக்குது. நான் வந்து எனக்கு பிளாப் அப்படின்னா பிளாப் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டு என்ன ஃபைல், டிலிமிட்டட் ஃபைலா, ஜேசன் ஃபைலா, ஓஆர்சியா, எக்ஸ்எம்எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டிலிமிட்டட் ஃபைல்ஸ், டேட்டா செட். இது வந்து இப்போ கஸ்டமாக நம்ம டெவலப் பண்ணி இதுக்கு முன்னாடி இந்த டூல் மூலமாக பண்ணாமல் கஸ்டமாக டெவலப் பண்ணுறோம். ஆல்ரெடி லிங்க் சர்வீசஸ் இருக்குது, ஸ்டோரேஜ் பிளாப் 35. உங்களை அந்த இது செலக்ட் பண்ணிக்கிறீங்க. நான் அந்த சாம்பிள் இருந்து காப்பி பண்ணுறேன். ஓகே ஓகே கொடுத்துருங்க. இன்னொரு டேட்டா செட் டார்கெட்டுக்கு ஒரு டேட்டா செட் கிரியேட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ அது சேம் எங்கே வேணால் நீங்கள் எழுதலாம். பிளாப்ல எழுதலாம், எஸ்கியூஎல் எங்கே வேணால் எழுதலாம். பிளாப்ல எழுதுறேன், எழுதிட்டு எம்ப்ளாய் அவுட்புட் போடுங்க.
ஃபைல் நேம் வந்து டெஸ்ட் எம்ப்ளாய் அப்படின்னு போடுறோம். ஓகே. டேட்டா செட் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது மூணாவது என்ன பண்ணணும் அப்படின்னா பைப்லைன் கிரியேட் பண்ணணும். கரெக்டா? ஸோ நியூ பைப்லைன் கிரியேட் பண்ணுங்க. ஓகே, நேம் கொடுத்துங்க. இதில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக்டிவிட்டி பார்த்தோம். கரெக்டா? மூவ் அண்ட்ல இந்த காப்பி டேட்டா ஆக்டிவிட்டீஸ் மேனுவலாக ப்ளேஸ் பண்ணுங்க. ஸோ ப்ளேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே சோர்ஸ். சோர்ஸ் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி டேட்டா செட் கிரியேட் பண்ணியிருந்தோம். கரெக்டாக? டிஎஸ் எம்ப்ளாயி ஃபைல் இது செலக்ட் பண்ணிங்க. இதில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ரெக்கர்சிவாக காப்பி பண்ணணுமா இல்லை அவங்க கேட்ட ஆப்ஷன் தான் இங்கேயும் கேட்குது. ஸ்கிப் லைன் கவுண்ட், அதாவது இது உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் இங்கே ரீட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். உங்களா ரீட் ஆயிடுச்சு எல்லாமே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பாத் டைப் இருக்குது. பார்த்தீங்களா? டிஃப்ரெண்ட் பாத் இருக்குது. அதாவது ஃபைல் ப்ரிபிக்ஸ் இருக்குது, ஒயில் கார்டு ஃபைல் பாத் இருக்குது, லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குது. சரி, ஒயில் கார்டு அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மல்டிபிள் ஃபைல்ஸ் காப்பி பண்ணணும் அப்படின்னா ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபைல்ஸ் சிமிலர் பேட்டர்னில் வந்திருக்கு அப்படின்னா அந்த ஒயில் கார்டு ஃபைல் பார்த்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லிஸ்ட் ஆஃப் ஃபைல் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ஃபைல் எனக்கு ஒரு 10 ஃபைல் வேணும்னா ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே போட்டு லிஸ்ட் ஆஃப் ஃபைல் சூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி வேரியஸ் ஃபைல் பார்த்து டைப்பு. ஸ்பார்க்கில் எப்படி ஸ்டார் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக லீட் அந்த ஃபோல்டருக்குள்ளனா ஃபோல்டருக்குள்ளே எல்லா ஃபைலும் ஆக்சஸ் பண்ணுவோம். அதே சேம் தான். இது டிஃப்ரெண்ட் ஆப்ஷன். ப்ரிபிக்ஸ் அண்ட் சப்ஃபிக்ஸ்னு சொல்லுவானுங்க. ப்ரிபிக்ஸ்னால் எனக்கு ஸ்டார்டிங் வந்து இந்த பர்டிகுலர் கேரக்டர்ஸ் வரக்கூடியது எனக்கு அந்த மாதிரி ஃபைலில் ரீட் பண்ணோம் அப்படின்னா ப்ரிபிக்ஸ் பேட்டர்ன். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் பேட்டர்ன் இருக்குது. நம்ம பின்னாடி வந்து மல்டிபிள் ஃபைலில் லோட் பண்ணும்போது நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ரெக்கரசிவ்லி ப்ளஸ் எனேபிள் பார்ட்டிஷன் டிஸ்கவரி. இது வந்து டிஃபால்ட்டாக விடுங்க மோஸ்ட்லி. மேக்ஸிமம் கன்கரண்ட் கனெக்ஷன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ மல்டிபிள் யூசர் வந்து சேம் ஜாப் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் ஒரு கனெக்ஷன் வந்து மல்டிபிள் 2 or 3 அதுமாரி கொடுக்கலாம். மோஸ்ட்லி நம்ம இது கொடுக்க மாட்டோம். ஏன்னா அந்தந்த பர்டிகுலர் ஜாப்ஸ் வந்து அந்த டீம் மட்டும் தான் ரன் பண்ணும். ஸ்கிப் லைன் கவுண்ட் எவ்வளோ லைன் நீங்கள் ஸ்கிப் பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம் வேணும்னா. இந்த சோர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு டேட்டா செட் இன்னொரு டேட்டா செட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டேட்டா செட் வந்து எம்ப்ளாயி அவுட்புட். காப்பி பிஹேவியரில் இத்தனை டைப்ஸ் இருக்குது. ப்ரெசர்வ் ஹைரார்கி, பிளாட்டன் ஹைரார்கி. பிளாட்டன் ஹைரார்கி எப்போ யூஸ் பண்ணும் அப்படின்னா அந்த ஜேசான் ஃபைலாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஜேசான் ஃபைல் வந்து எனக்கு ஸ்ட்ரக்சராக மாற்றணும் அப்படின்னா அந்த டைமில் பிளாட்டன் ஹைரார்கி யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஸ்ட்ரக்சராக லோட் ஆயிரும். மெர்ஜ் ஃபைல்ஸ்னால் மல்டிபிள் ஃபைல்ஸ் வந்து மெர்ஜ் பண்ணுறது. இல்லைன்னா அது மாதிரி சிங்கிள் ஃபைல்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி மெர்ஜ் ஃபைல் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ப்ளஸ் வந்து இது மேக்ஸிமம் கன்கரண்ட் கனெக்ஷன் ஆல்ரெடி சொன்னது தான். பிளாக் சைஸ் இவ்வளோ எம்பி பிளாக் சைஸ் கிரியேட் ஆகணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று இருக்கும். அதாவது இந்த கோட் இருக்குல்ல, கோட் ஆல் டெக்ஸ்ட். இது எனபிள் ஆயிருக்கு டிஃபால்ட்டாக. ஃபைல் எக்ஸ்டென்ஷன் டிஃபால்ட் டிஎக்ஸ்டி சிஎஸ்வி கூட இது என்ன வேணால் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ரோஸ் பர் ஃபைல் அது எல்லாமே உங்களுக்கே தெரியும், படித்தா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேப்பிங் ஸ்கீமான்னு சொல்லுவாங்க. இம்போர்ட் ஸ்கீம் இது மேண்டேட்ரி கிடையாது. இது சோர்ஸில் இருக்கிறது அப்படியே சிங்கில் போயிடும். நீங்கள் இது இம்போர்ட் ஸ்கீமாக கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்கீம் இம்போர்ட் ஆயிரும். ஓகேங்களா? அதாவது எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், சேலரி வந்துருச்சு. இதுதான் வந்து உங்களுக்கு மைக்ரேட் ஆகுது. எனக்கு டைப்பை மாற்றணும் அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் த டைப் ஹியர். எம்ப்ளாயி ஐடி வந்து இண்டிவிஜுவல் 32, சேலரி வந்து ஃப்ளோட். ஸோ இது மாதிரி நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ இது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கஸ்டமர் எக்ஸ்பிளிசிட்டாக ஸ்கீமாக மாற்றுறது. ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிக்க முடியும். லெட் இட் பி த சேம் திங். ஒன்ஸ் இது கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம அங்கே பேக் அண்ட் டூலில் பண்ணது தான் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கோம். உங்களா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும். ஸோ பப்ளிஷ் பண்ணால் மட்டும்தான் வந்து இட் கேன் கோ டு சேவ் இன் டு த டேட்டா ஃபேக்ட்ரி.
பப்ளிஷ் பண்ணாமல் ரன் பண்ண முடியாது, பப்ளிஷ் பண்ணணும். ஸோ பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேலிடேட்னு ஒரு கமெண்ட் இருக்குது, வேலிடேட் பண்ணிவிட்டு அப்புறம் பப்ளிஷ் பண்ணுங்கள். ஏன்னா வேலிடேட் பண்ணால் தான் எல்லா காம்பனண்ட் கரெக்டாக இருக்கான்னு தெரியும். இப்போ எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால பப்ளிஷ் பண்ணும்போது கரெக்டாக பப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து எனக்கு இந்த இது எம்ப்ளாயி டேட்டா இது என்னோட பைப்லைன். இப்போ நான் வந்து இதை ட்ரிகர் பண்ணுறேன். இதில் ரெண்டு மோட் இருக்குது, டிபக் மோட், ட்ரிகர் மோடு. நான் வந்து இங்கே வந்து இந்த வித்தின் இந்த கேன்வாஸ்குள்ளேயே நான் வந்து டீபக் பண்ணி பார்த்துக்கலாம், அந்த பைப்லைன் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு கடைசியாக வந்து நான் ட்ரிகர் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் டீபக் மோட்ஸில் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது இங்கேயே ட்ரிகர் ரன் ஆகுது. உங்களை க்யூவில் போகுது. ஓகே, காப்பி ஆச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஐகான் இருக்குது, இன்புட் அண்ட் அவுட்புட். இது இது இன்புட்டில் வந்து பாருங்கள், நம்ம செலக்ட் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இங்கே வந்திருக்கும். காப்பி பிஹேவியர் இது எல்லாமே ஒரு ஜேஸான இங்கே வந்திருக்கும். என்னென்ன ஃபீல்டு ரன் ஆகுது, சிங்கில் என்ன போகுது, ப்ளஸ் சோர்ஸ்லேருந்து என்ன வருது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே காப்பி பண்ணிட்டு வந்திருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் வந்து பாருங்கள் எவ்வளோ டேட்டா ரீட் பண்ணியிருக்கு, எவ்வளோ ரைட் ஆகிருக்கு, எத்தனை ஃபைல் ரீட் ஆகிருக்கு, எவ்வளோ ஃபைல் ரிட்டர்ன் ஆகிருக்கு, எவ்வளோ ரோ நம்பர் ஆஃப் ரோஸ் ரீட் ஆகிருக்கு, ரோ காப்பி ஆகிருக்கு. இது எல்லாமே இந்த இன்ஃபர்மேஷன்ஸில் வந்துருக்கும் கம்ப்ளீட்டாக. எவ்வளோ ஹவர்ஸ் ஓடி இருக்கு, டூரேஷன்ஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பிச் பண்ணி எடுத்துக்கும். ஒரு ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் விஷுவலாக பார்க்கணும் அப்படின்னா இந்த இந்த டீட்டெயில்ஸ், இந்த ஸ்பெக்ஸ் மார்க் இருக்குல்ல. இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம டேட்டாஸ் இங்கே சக்சீட் ஆகிருக்கு, எவ்வளோ பைட்ஸ் வந்து ரீட் பண்ணியிருக்கு, எவ்வளோ ரைட் ஆகிருக்கு. ஓகே, காப்பி டூரேஷன் எவ்வளோ 9 செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. ப்ளஸ் த்ரூ புட், அதோட த்ரூ புட் வந்து 68 பெர் செகண்டுக்கு 68 பைட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஓகேங்களா. அதோட ஸ்டார்ட் டைம் என்ன, அதோட டிஐயு மொத்தம் வந்து மொத்தம் வந்து டேட்டா இன் யூனிட்னு சொல்லுவானுங்க, டேட்டா இன்டகிரேஷன் யூனிட். ஸோ 4 யூஸ் பண்ணியிருக்கு. ஓகே, பேரலல் காப்பீஸ் ஓவர் டைம் நடந்திருக்கு. ப்ளஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் டைமில் வந்து ஜாப் டெவலப் பண்ணிவிட்டு இப்படி தான் ரன் பண்ணுவீங்க. டிபக் மோடில் ரன் பண்ணிவிட்டு டேட்டாஸ் கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்ம பண்ண அந்த டூல் மூலமாக பண்ணோம் தெரியுங்களா, இந்த ஃபீச்சர்ஸ் இதுதான் வந்து நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் மேனுவலாக. ஸோ ரியல் டைமில் வந்து மேனுவலாக தான் நம்ம வந்து இந்த ஆத்தர் இருக்குல்ல, இந்த ஆத்தரில் போயிட்டு தான் பைப்லைன் டேட்டா செட் ப்ளஸ் வந்து லிங்க் சர்வீசஸ் பைப்லைன் இதுமாரி தான் கிரியேட் பண்ணி டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிட் வந்து இன்டகிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆட்டோமேட்டிக் கிட் இங்கே எனேபிள் ஆயிரும். செட்டப் கோட் ரெபாசிட்டரின்னு இருக்கு பார்த்தீங்களா. அஜூர் டெவாப்ஸ் கிட்னு வந்திருக்கு பாருங்க. அந்த அஜூர் டெவாப்ஸ் கிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இது செலக்ட் பண்ணிட்டு கண்ணி கொடுத்து செட்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் இங்கே பண்ணுற சேஞ்சஸ் எல்லாமே அங்கே மெர்ஜ் ஆகி போயிடும். ஓகே, எதுவும் டவுட் இருக்குங்களா இந்த ஃப்ளோவில்? ஸோ இது ஜஸ்ட் பேசிக் ஃப்ளோ தான். பட் நம்ம வந்து ரியல் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா SCD1 SCD2 ஒவ்வொரு கேன்வாஸ்லையும் பார்த்தீங்கன்னா 20 ஆக்டிவிட்டி 30 ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் ஃப்ளோ. இதில் ஏதோ டவுட் இருக்குங்களா? இது மெயினாக வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பார்ட் ஆஃப் த ரெகுலர் பைப்லைன்லேயும் வரும் அந்த காப்பி டேட்டா. அதே சமயம் வந்து எனக்கு வந்து டேட்டா வந்து இனிஷியலாக ஹிஸ்டாரிக்கல் லோடு யூஸ் பண்ணுவோம்ல, எனக்கு ஒன் டைம் வந்து காப்பி மூவ் பண்ணணும். எனக்கு ஒரு ஆர்கல்லேருந்து டேட்டா எடுத்துகிட்டு வரணும், இல்லை ஒரு ரெட்ஷிப்லேருந்து ஒரு டேட்டா எடுத்துகிட்டு வரணும், ரெட்ஷிப்லேருந்து ஒரு டேட்டா எடுத்துகிட்டு வர மாதிரி வெளியே அது மாதிரி டேட்டாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெரா டேட்டாலேருந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கும்போது இதுமாரி இந்த டூல் யூஸ் பண்ணி பண்ணிடுவாங்க பல்க் லோடு. ஸோ ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் ஆகும், ரொம்ப ஸ்பீடாக வித்தின் செகண்ட்ஸில் காப்பி பண்ணி டேட்டாஸ் இங்கே வந்து மூவ் பண்ணிடும் அஜூர் க்ளவுடில். நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்லேயோ ஒரு ஏடிஎஸ் ஜென்டூலையோ நீங்கள் லோட் பண்ணி டேட்டா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்புறம் அதுக்கு மேலே வந்து இங்கேருந்து ரெகுலர் பைப்லைன் ப்ராசஸ் பண்ணுவானுங்க. அங்கே வரக்கூடிய சோர்ஸ், அந்த சிஸ்டத்துக்கு வரக்கூடிய சோர்ஸ்லாம் இங்கே ரவுட் பண்ணிவிட்டு அந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவுக்கு மேலே வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ எனி மோர் டவுட் ஃபார் திஸ்? நெக்ஸ்ட் நான் வந்து அடுத்த இது போகிறதுக்கு முன்னாடி மீரா ஏதோ டவுட்ஸ்?
ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன இப்போ நம்ம காப்பி பண்ண டேட்டாஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைல்ல காப்பி பண்ணணும் கரெக்ட்டா? தென் ஹவ் கேன் வி லோட் த டேட்டா இன்டூ டேபிள்? ஸோ அதுக்கு வந்து இன்னொரு சர்வீசஸ் இருக்கு. Azure SQL சர்வீசஸ். Azure SQL கிரியேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் SQL டேபிள் கிரியேட் பண்ணணும் கரெக்ட்டுங்களா? ஒரு SQL கிரியேட் பண்றேன். இதுல இவ்வளோ டேட்டாபேஸஸ் இருக்கு. மேனேஜ்ட் இன்ஸ்டன்ஸ், SQL விர்ச்சுவல் மெஷின், SQL டேட்டாபேஸ். வி கேன் கோ வித் திஸ் ஒன். நீங்க எது வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம ஐ அம் கோயிங் டூ வித் திஸ். ஸோ Azure SQL சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் குடுத்துருங்க. அது சேம் ரிசோர்ஸ் குரூப் அதே சேம் ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள சர்வீஸ் கிரியேட் பண்ணுங்க. டேட்டாபேஸ் நேம் என்ன? ஸ்டூடண்ட் அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றேன். சர்வர் நேம் இல்ல. சர்வர் நேம் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். சர்வர் நேம் என்னன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிக் டேட்டா 35 என்ஃபைன்னு சொல்லுவாங்க சர்வர் பாயிண்ட்ஸ். ஸோ லொக்கேஷன் எங்கே கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்குது. ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் சர்வர் லொக்கேஷன். இப்போ ஐட்டம்ஸ் அவைலபிள் இல்லை. ஒரு நிமிஷங்க. ஓகே. ஸோ எங்க நம்ம யூஎஸ்ல தான் இருக்கு நம்மளோட ஏடிஎம். கரெக்டாக நம்ம அந்த இடத்துலயே டேட்டாபேஸ் லான்ச் பண்ணுவோம். ஓகே. யுவர் சப்ஸ்கிரிப்ஷன் டஸ் நாட் ஹேஷஸ் டு கிரியேட் செலக்டட் ரீஜன். லெட் அஸ் ஓகே. லெட் மீ கோ வித் த டிஃப்ரெண்ட் ரீஜன். ஓகே. யூஎஸ் வெஸ்ட் டு சென்ட்ரல் யூஎஸ். ஓகே. நம்ம சென்ட்ரல் யூஎஸ்ல கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அந்த இடத்துல வச்சிருந்தோம். அதென்டிகேஷன் மெத்தட் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஒன்லியா ப்ளஸ் வந்து போத் எஸ்கியூஎல் ப்ளஸ் இதா மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஒன்லி வச்சுக்குவோம். என்ட்ரா ஒன்லினா நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்டு. ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எந்த சர்வீஸ் கிரியேட் பண்ணிருக்கோம்னு பார்க்கணும். ஓகே கொடுத்துருங்க. செல் பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்ட் 35 ஒரு சர்வர்ஸ் ப்ளஸ் டெவலப்மெண்ட் ரெண்டு ஒர்க் லோட் என்விரான்மெண்ட் இருக்கு. டெவலப்மெண்ட் ஒன்று இருக்கு, ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்கு. நம்ம டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பில்லிங் கொஞ்சம் அதிகம். ஸோ வி கேன் கோ வித் திஸ். இது வந்து எலாஸ்டிக் பூல் யூஸ் பண்ணணும் அப்படிமா இல்லைன்னு கேட்குது. இது வந்து என்னன்னா எலாஸ்டிக் பூல் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பூல் சர்வர் அப்படியே இருக்கும். அந்த இடத்துல இருந்து டீக்கரை வந்து ப்ரொவிஷன் ஈஸியாக ஆயிரும். அந்த மாதிரி கேஸுக்கு எஸ் கொடுப்போம். அதாவது இப்ப இந்த டேட்டா பூல் ஒன்று பேக்கெண்டில் மெயின்டைன் ஆகும். ஆல்ரெடி சர்வர் அலைவ் ஆகிட்டு இருக்கும். இருக்கிற சர்வரில் போயிட்டு டைரெக்டாக சீக்கிரம் டேட்டாபேஸ் லான்ச் பண்ணிடும். அப்படிங்கிற மாதிரி சீக்கிரம் லான்ச் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் கோ வித் எஸ். இல்லைன்னா நோ. இது வந்து கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் எவ்வளோ கம்ப்யூட்டர் 32 GB கொடுத்துருக்கானுங்க. ப்ளஸ் ஒன் கோர். ஸோ லோக்கல் ரெடனண்ட் பேக்கப் ஸ்டோரேஜா இல்லை ஜியோ ரெடனண்ட் பேக்கப் ஸ்டோரேஜா கொடுங்க. லோக்கல் கூட கொடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ லோக்கல் அந்த வித்தின் பர்டிகுலர் பிளேஸில் மட்டும்தான் இருக்கும். அதாவது அக்ராஸ் இதில் வந்து டேட்டாஸ் ரிப்ளிகேட் ஆகாது. ஓகே. நான் ரிவ்யூ அண்ட் கிரேட் நெக்ஸ்ட் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் என் பாயிண்டா பப்ளிக் என் பாயிண்டா அப்படிங்கிற மாதிரி எப்படி வேணும் கொடுத்துக்கலாம். நான் நோ ஆக்சஸ்.
Choose an absence, probably can find a private will choose no access. உங்களை allow Azure services resource to access the server. எஸ் கொடுங்க. உங்களை ஏன்னா அப்போ தான் நான் ஏடிஎஃப்லேருந்து எங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியும், இல்லைன்னா ரெஸ்ட்ரிக்ட் ஆகும் ரிசோர்ஸஸ். ஏட் கரண்ட் கிளைண்ட் ஐபி அட்ரஸ்ன்னு கேட்குது. எஸ் கொடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரி பண்ண வேணாம். we can explain it later that. தென் கனெக்ஷன் பாலிசி எல்லாமே டேட்டாபேஸுக்கு உள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் தான் ஒன்றும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி மெக்கானிசம் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம், டிஎல்எஸ் 1.2 இருக்குது. செக்யூரிட்டி செக்யூரிட்டி வந்து ஸ்டார்ட் ப்ரீ ட்ரையல். அதாவது நீங்கள் 30 days முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $15 பர் மந்த்து, $15 பர் திஸ் டேட்டாபேஸ். அடிஷ்னல் செட்டிங் டேட்டா சோர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஓவராலாக ஜென்ரல் பர்பஸ் $5.74 வருது ஓவராலாக மந்த்து. இதில் நம்ம எஸ்கியூஎல் அத்தன்டிகேஷனை கொடுத்துருவோம். ஸ்டூடெண்ட் let it be this. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூ அண்ட் கிரேட்ஸ் கொடுங்க. கிரேட் ஆகிட்டு இருக்கு. வேலிடேஷன் ஃபெயில்டு. ரிசோர்ஸ் குரூப் செலக்ட் பண்ணீங்க. ரிவ்யூ அண்ட் கிரேட்டட். ஓகே, கிரேட் கொடுங்க. வேலிடேட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் கிரேட் கொடுங்க. ஸோ டேட்டாபேஸ் கிரியேட் ஆகுது. ஸோ மெயின்வால் ஏதோ ஒரு கொஷின்ஸ் இருக்கா? யூ கேன் டிஸ்கஸ். நானே ஒரு ஆல்மோஸ்ட் 1 hour 15 minutes பேசிட்டு இருக்கேன். வேறு ஏதோ ஒரு கொஷின்ஸ் இருக்கா? அது பிடிக்கும் இதில்.
ஒரு டவுட் இருக்கு ஜி. சொல்லுங்க. 21ல நான் நீங்க சொன்ன மாதிரி அசூர் டேட்டா ஃபேக்ட்ரி யூஸ் பண்ண ஏடிஎஃப் யூஸ் பண்ணுவேன். ஆனால் யூஸ் பண்ணது வந்து டேட்டா என்ன சொல்ல டேட்டா ப்ராசஸிங் வந்து அசூர் டேட்டா பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். ம். இப்போ அசூர் டேட்டா பிரிக்ஸ் யூஸ் பண்ணாமல் அசூரோட சர்வீசஸை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்றீங்களா? ஆமா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ளோன்னு ஒரு காம்பனன்ட் நான் சொன்னேன்ல. ம். இங்க டேட்டா ஃப்ளோஸ்னு ஒரு காம்பனன்ட் இருக்கு. அந்த டேட்டா ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன வந்து யூஸ் பண்ணுறோமோ டேட்டா பிரிக்ஸில் வி கேன் அக்கம்ப்ளிஷ் வித் திஸ். ம். ஓகே. அதில் போனீங்க அப்படின்னா டேட்டா ஃப்ளோஸ்னு ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்களா? ம். ஒரு டேட்டா ஃப்ளோஸ் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஆல் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தட். ம். ஓகே. ஸோ இது வந்து 2.0 வெர்ஷனில் வந்தது. அங்கே என்னென்ன பண்ணுறோமோ எல்லா விஷயமும் இங்க வந்துருச்சு. ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் வந்து இந்த உங்களுக்கு இந்த மெயின் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் தான் இருந்துட்டு இருந்தது. அதாவது இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். இந்த பைப் லைன் ப்ளஸ் இந்த இதில் வந்து பைப் லைன் கிரியேட் பண்ண முடியும். இந்த ஆக்டிவிட்டி 1.0 வந்து வெர்ஷனு ஒரு ம். புது பைப் லைன் கிரியேட் பண்ணால் இந்த இவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் தான் இருந்தது மொத்தமே. எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸ் மெஷின் லேர்னிங் கனெக்ட் பண்ணுறது இது மட்டும் தான் இருந்தது. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வெரி லிட்டில் பிட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ம். இது எல்லாமே வந்து மேப் ரெடியூஸ் ப்ராசஸ் மூலமாக ரன் ஆகக்கூடிய இதுதான் மோஸ்ட்லி பேக்எண்டில். ஸோ இது ம். வந்து டேட்டா ப்ளோஸ் வந்து தான் டேட்டா ப்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ரிச்சு இதோட பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கொண்டு வந்துட்டாங்க இதில். ம். ஸோ டேட்டா ப்ளோஸ் இருந்துச்சுன்னா நம்ம டேட்டா பிரிக்ஸ் யூஸ் பண்ணணும்னு நெசிட்டி கிடையாது. ஓகே. பட் ஏன் டேட்டா பிரிக்ஸ் வந்து அஹ், எனக்கு வந்து அக்கார்டிங் டு த ப்ராஜெக்ட் எனக்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு, ரொம்ப ம். கஸ்டமைஸ்டாக இருக்கு அப்படின்னா தே கேன் கோ வித் டேட்டா பிரிக்ஸ். ஓகே. எனக்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஃபிக்ஸ்டாக இருக்கு, ஒரு ஒரு 70% காம்ப்ளெக்ஸாக இருக்கு அப்படின்னா இட் கேன் பி டன் இன் டேட்டா ஃபேக்ட்ரி. ஓகே. ஸோ அதுக்குண்டான எல்லா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கேயே வந்துருச்சு உங்களுக்கு. ம். ஸோ அங்கே நீங்கள் பேக்எண்டில் ஸ்பார்க் கோட் ஜென்ரேட் பண்ணுறது அதே ஸ்பார்க் கோடு தான் இதுவும் ஜென்ரேட் பண்ணும் பேக்எண்டில். ஓகே. பட் இது யூஐயா இருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோட் எழுதுவீங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே. ஆ, ம். ஓகே. ம். அப்ப நான் சொல்லுங்க உங்களோட அந்த சொல்லுங்க. பழைய ஓகே அந்த பழைய ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா எடுத்து இதில் ரன் பண்ணி பார்க்குறேன். எப்படி இருக்கு பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பார்க்குறேன். பண்ணுங்க பண்ணுங்க. காம்ப்ளெக்ஸாக இல்லாத ப்ராஜெக்ட் தான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். ம். ஓகே. வேற ஏதோ கொஸ்டின்ஸ்க்கா? ஓகே. டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் டேட்டா பேஸில் வந்து நம்ம எப்படி டேபிள்ஸ் பார்க்கறது அப்படின்னு பார்ப்போம். இங்கே வந்து கொரி எடிட்டர்ஸ்னு ஒன்று இருக்கு பாருங்க. கொரி எடிட்டர்ஸ் இங்கே போங்க. இங்கே போயிட்டு ஸோ லாகின் அது ஒரு ஐடியை ஜென்ரேட் பண்ணிடுச்சு. ஓகே. நான் வந்து மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா அத்தன்டிகேஷன் கொடுத்துருந்தேன், அதனால ஐ கேன் கோ டு திஸ். எஸ்கோல் சர்வர் அத்தன்டிகேஷன் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம இந்த மூலமாக நம்ம லாகின் ஆகலாம். மைக்ரோசாஃப்ட் என்னோட யூசர் நேம் ஓகேங்களா உள்ளே போயிடுச்சு டைரெக்டாக. சேம் எஸ்கோல் சர்வர் கிரியேட் பண்ணுவீங்களா அதே தான் இங்கேயே வந்திருக்கு உங்களுக்கு. ஸ்டோர்டு ப்ராக் டேபிள்ஸ் எல்லாமே. கிரியேட் டேபிள்ஸ் டிபிஓ டாட். ஓகே. ப்ரிப்பேர்ஸ் பண்ணுங்க. டிபிஓ டாட் எம்ப்ளாய் கிரியேட் ஆயிடுச்சு. தென் இன்சர்ட் இன்டு.
மல்டிபிள் ரோல்ஸ் இன்சர்ட் பண்ணா. Okay, we can do the multiple row, right? Values into மற்ற வேல்யூஸ் Sorry? வேல்யூஸ் வந்து ஒரு தடவை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணி Okay, values தேவையில்லை multiple row. ஓகே. Okay, so run ஆயிடுச்சு. Select. ஓகே ஸோ இட் கேன் பி லோடட் ஃபைன். ஸோ இது மாதிரி தான் லோட் ஆகுது. இது வந்து நம்ம ஏடிஎஃப்ல இருந்து எப்படி லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, டேட்டா செட் ஆல்ரெடி இருக்குது. ஓகேங்களா? எம்ப்ளாய் ஃபைல் வந்து டேட்டா செட் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த ஆல்ரெடி ஒரு ஃபைல் வச்சுருந்த எம்ப்ளாய் ஃபைல், அந்த ஃபைலே நம்ம லோட் பண்ண ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிங்கன்னா, இன்னொரு டேட்டா செட் கிரியேட் பண்ணணும். அந்த டேட்டா செட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்வல் சீக்வலுக்கு ஒரு டேட்டா செட் கிரியேட் பண்ணும். ஓகே, சீக்வல் அஜூர் சீக்வல்னா அஜூர் சீக்வல் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டிஸ் இருக்குது. செலக்ட் பண்ணுங்க. ஸோ அது டேட்டா செட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கனெக்ஷன்ஸையும் கிரியேட் பண்ணணும். கரெக்டாக லிங்க் சர்வீசஸ் நான் இங்கேயே கிரியேட் பண்ணிக்கிறேன். தனியாக வேணும்னா கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இங்கேயே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அஜூர் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிங்க. சர்வர் நேம் ஸ்டூடெண்ட் 35 வந்துருச்சு. ப்ளஸ் மாஸ்டர் டேட்டாபேஸா ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸா, நான் ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணும்போது மாஸ்டர் அண்டு நீங்கள் கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் நம்ம ரெண்டும் கிரியேட் ஆகும். ஸோ மோஸ்ட்லி வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த டேட்டாபேஸில் டெவலப் பண்ணுவோம். மாஸ்டரில் நம்ம டச் பண்ண மாட்டோம் ஜென்ரலாக. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் ப்ளஸ் அத்தன்டிகேஷன் வந்து சர்வீஸ் பிரின்சிபலா ப்ளஸ் எஸ்குல் அத்தன்டிகேஷனாக அதை சூஸ் பண்ணுங்க. எஸ்குல் அத்தன்டிகேஷன் யூசர் நேம் நீங்கள் அங்கே செட் பண்ணீங்களா? அத்தன்டிகேஷன் டெஸ்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இஸ் நாட் ஒர்க்கிங். ஓகே, சர்வீஸ் பிரின்சிபல் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணல. ஓகே, let us go with this. Are we able to create the username? ஓகே, நம்ம எஸ்குல் அத்தன்டிகேஷன் கொடுக்காம மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா கொடுத்துக்கணும். Are we able to create the account here?
ரமேஷ் ஏதோ admin 101 தான் கொடுத்தீங்க லாகின் ஐடி. அதான் பார்த்துருக்கோம். Configure access. Student ஓகே நம்ம எல்லாம் let it be to create one more database that வேற அத்தன்டிகேஷன் இருக்கு. இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணலாம். பட் இதுக்கு வந்து சில எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். நம்ம ஜென்ரலாக ஒரு சில வேலை பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ நம்ம இதுதான் ஈஸியான அத்தன்டிகேஷன். we can go with this. சிங்கிள் டேட்டாபேஸ். நெட்வொர்க்கிங், செக்யூரிட்டி.
ஓகே, கிரியேட் பண்ணுங்க. ப்ரொவிஷன் ஆகிட்டு இருக்கும் போது. ஓகே, அந்த சர்வீஸ் ஆல்ரெடி கான் கரெக்டுங்களா? டெல் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் போவோம்.
Network is set to yes. To connect this server, use the provided endpoint. ஓகே, இது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு ஜி. ஓகே, நீ நீங்க வந்து இப்போ என்ன அசைன்மெண்ட்ஸ் என்ன பண்றீங்க அப்படின்னா, எனக்கு வந்து நான் பிளாப் கிரியேட் பண்ணேன் கரெக்டா. ஏன்னா எனக்கு வந்து என்னன்னா ஒரு பிளாப்ல இருந்து ஒரு டேட்டாஸ் எடுத்துட்டு ஒரு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணீங்க. கிரியேட் பண்ணிட்டு ஏடியில் ஜென்2க்கு மூவ் பண்ணணும். இட்ஸ் நாட் அ சேம் பிளாப் லொகேஷன். என்னோட அசைன்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, பண்ணிடுவாங்க. பிளாப்ல ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணீங்க, சம் ஃபைல். இதுல இருந்து ஏடியில் ஜென்2 கிரியேட் பண்ணணும். ஏடியில் ஜென்2 இன்னொரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், அதாவது நம்ம வித்தின் சேம் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல தான் நம்ம வந்து காப்பி பண்ணணும் கரெக்டா. நீங்க வந்து ஏடியில் ஜென்2 இன்னொரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த சர்வீஸ் இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டு காப்பி பண்ணிட்டு வரணும். தட் இஸ் அன் அசைன்மெண்ட். நாளைக்கு நம்ம வந்து SQL கண்டினியூ பண்ணிட்டு ஃபர்தரா நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுப்போம். எனி கொஸ்டின் ஜி? ஓகே, இது பாஸ்வேர்டு ஏதோ ஷேர் பண்ணியிருக்காரு. ஓகே, ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க. இன்னும் வேற டவுட் இருந்தா கேளுங்க. இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன். Ramesh, I'm good. குட் ரைட். பேசிக் இந்த கிளாஸ் பேசிக் இப்போ ஸ்ட்ராங் ஆகிட்டிங்க அப்படின்னா மேபி அப்கமிங் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அசைன்மெண்ட்ஸ் வந்து முடிச்சுட்டு யூ கேன் ஷேர் த ஸ்க்ரீன்ஷாட் அட்லீஸ்ட். டெய்லி நான் கோயிங் ஃபார்வர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ்லையும் அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குறேன். அட்லீஸ்ட் 1 or 2 மெயினாக அந்த நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னாவே இஸ் மோர் தென் எனஃப். ஆல் ஆர் குட். இன்னைக்கு நாளைக்கு அப்லோட் ஆயிடுமா அது? அப்லோட் ஆயிடுச்சு. நாளைக்கு அப்லோட் பண்ணிடுறோம். ஓகே. Okay, guys. Without doubt, okay, we can close the session today. ஓகே ஓகே, தேங்க்யூ கைஸ். வில் மீட் டுமாரோ. Bye. Thank you all.